வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. வாழ்வெல்லாம் பாட்டில் இன்னைக்கு ஒரு பாட்டு பார்க்கலாம். அந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக படம் ஃபெயிலியர், அது நமக்கெல்லாம் தெரியும். இத்தனைக்கும் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் சாருடைய டைரக்ஷனில் வந்த படம் அது. கார்த்திக் ஜிஜி நடித்த படம் அது. அந்த படம் நினைவெல்லாம் நித்யா. அந்த சமயத்தில் இளையராஜா வைரமுத்து கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஒரு காதலன் காதலி மாதிரி தான் இளையராஜாவையும் வைரமுத்துவையும் நம்ம பார்த்தோம். ஏனோ தெரியல இந்த காதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் சக்ஸஸான பாட்டுகளை கொடுத்துட்டு தான் பின்னாடி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிரிச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இளையராஜா. தன்னிலையில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி நீங்க எப்படி வேணாலும் கதை எடுத்துக்கங்க, எப்படி வேணாலும் படம் நடிக்க வைங்க, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. என்கிட்ட பாட்டு கொடுத்தீங்கல்ல, நான் அதை ஹிட்டாக்கி கொடுக்குறேன் அப்படிதான் அவர் செஞ்சிருப்பாரு. அந்த வகையில வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல எஸ்பிபியும் ஜானகியும் பாடின இந்த பாட்டு ஒரு ஒரு போதையை தரக்கூடிய ஒரு மகரந்த பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஹம்மிங்கே அப்படின்னு அந்த ஹம்மிங்கே நம்மளை கொண்டு போட்டோம். வாழ்வெல்லா பாட்டுல அந்த பாட்டு என்னென்ன வகையான ஜாலங்கள்லாம் இருக்கு, வயலினும் புல்லாங்குழலும் எப்படி எல்லாம் ஜாலம் காட்டியிருக்கு அப்படிங்கிறதெல்லாமே ஆச்சரியமான விஷயங்கள் தான். ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் அப்படியே கொஞ்சுவாங்க ரெண்டு பேருமே. யாரு? எஸ்பிபியும் ஜானகியும் அப்படியே கொஞ்சி கொஞ்சி அந்த பாட்டை பாடுற விதமே நல்லா இருக்கும். ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் அப்படின்னு இருக்கும். ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன் மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல், உன் வார்த்தை சங்கீதங்கள். ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன் மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல். ஐயோ, இளையராஜா கொன்னுடுவார் நம்மளை போட்டு. ஆமா, அதுல அவர் எஸ்பி கூட இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை வீரர்களில் மேனி முழுதும் இளமை வரையும் போர் கவிதை. என்ன அழகான கவிதை பாருங்க. ஒரு செக்ஸுங்கிறத, ஒரு ஸ்பரிசம், ஒரு காதலனும் காதலியும் தொட்டுக்கொள்றது அப்படிங்கிறத எவ்வளவு அழகான வரிகள்ல இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை வீரர்களில் மேனி முழுதும் இளமை வரையும் போர் கவிதை. உடனே அவங்க பாடுவாங்க. யாரு? லேடி ஜானகி அம்மா. மௌனமே சம்மதம் என்று அப்படிதானே சொல்லுவோம். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லுவோம்ல. இங்க அதையே சொல்றாரு பாருங்க வைரமுத்து. எப்படி? மௌனமே சம்மதம் என்று தீண்டுதே மன்மத வண்டு. வண்டுல மன்மத வண்டு, கிழவண்டு அப்படிலாம் இருக்கா? தலைவர் போடுறாரு வைரமுத்து. மௌனமே சம்மதம் என்று தீண்டுதே மன்மத வண்டு. பார்த்தாலே தள்ளாடும் பூச்செண்டு ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல். விளையாடி இருப்பாரு. கிட்டார், ஃப்ளூட்டு, ட்ரம்ஸு எல்லாமே பிரமாதமா இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஜானகி அம்மா. வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவே
இளையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வீராவேன். என்ன வரிகள் பாருங்க. வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன். இலையுதிர் காலம் வந்துருச்சு, அப்ப என்ன செய்யறது? இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன். அந்த மரத்துக்கு வேறு மாதிரி நான் இருப்பேன்டா உனக்கு அப்படிங்கிற. உடனே அவரு சொல்றாரு, பூவிலே மெத்தைகள் தைப்பேன், கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன். பூவிலே மெத்தைகள் தைப்பேன், கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன். பூவிலே மெத்தைகள் தைப்பேன், கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன். நீ கட்டும் சேலைக்கு நூலாவேன், நீ கட்டும் சேலைக்கு நூலாவேன். ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல், உன் கூந்தல் என் மூங்கில். ரோஜாவை தாலாட்டும் தென்றல். ஐயோ கொஞ்சுவாங்க இந்த பாட்டு. நான் ரசித்த காதல் பாடல்கள்ல இந்த பாட்டுக்கு ஒரு தனி இடம் உண்டு. நான் அந்த 80s அந்த தருணத்தில் 81, 82 சமயத்தில் நான் 8வது 9வது பார்க்கும்போதெல்லாம் நான் என் ஸ்கூலில் படித்த, என்னை ரொம்ப ஈர்த்த அந்த பொண்ணுங்க கிட்ட, என்னைய ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருந்த அந்த பொண்ணுங்கள்கிட்ட ரொம்ப ஜாலியாகவோ அல்லது காதல் வசப்பட்டோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை அப்படின்னு உதவாங்க போற ராம்ஜி அப்படின்னு பொண்ணுங்க சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம உதவாங்க போறோம்னு சொன்னாங்க. இப்ப அந்த பாட்டை நான் அந்த பொண்ணுங்கள்ட்ட பாடியிருந்தேனாக்க நிச்சயமா என்னைய உதச்சிருப்பாங்க. இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் வந்து எழுதும் ஓர் கவிதை. வைரமுத்து வாழ்க, இசைஞானி இளையராஜா, சிம்புமி நாயகன் வாழ்வாங்கு வாழ்க. வணக்கம்.